வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக் கொஞ்சம் வீடியோ போல டிலே ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ காட்டி இனிமேல் அப்படியே நான் பார்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரைடே வாங்கினது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் டெலிகிராம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம மண்டேக்கான வாட்சஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஆனால் நெஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம 25,700 வாங்கியிருந்தோம். 240 வாங்கி 263 நம்ம செல் பண்ணிட்டோம். 337 அதோட ஹைப் வச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி, ஏன்னா மார்க்கெட் புல்லிஷாக டர்ன் ஓவர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டிருந்தோம். டவுட் இருக்கவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் மண்டே நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, மண்டே என்னையே கேட்டால் ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியை வச்சு நான் சொல்கிறேன், பேரிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியோட சேட்டும் கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் இருக்கிறதும் யூஎஸ் மார்க்கெட் மைனஸ் போனதும் வச்சு நான் சொல்கிறேன், பேரிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நீங்கள் நெஃப்டி 25,600 நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா நெஃப்டி 5 மினிட்ஸ் காண்டி 25,650 கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் 25,600 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 690 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போனப்போ மார்க்கெட் புல்லிஷாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் கவுண்டருக்கு நீங்கள் 25,800 வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 25,800க்கு மேலே நெஃப்டி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 25,800 வாட்ச் பண்ணுங்கள். 25,750 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது இதுக்கு கீழே போச்சுன்னா மறுபடியும் நெஃப்டி நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடையில 25,680 டு 25,780 100 பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்குள்ளே ப்ரீமியம் டிக்ளைன் ஆகும். ரிஸ்கி ட்ரேடர் மட்டும் இதுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி ஆக்சுவலி நம்ம வாங்கியிருந்தோம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம 527 ரூபாய்க்கு வாங்கிது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம குரூப்பில் போட்டதே பேங்க் நிஃப்டி தான். ஏன்னா பேங்க் நிஃப்டி ஷோராக தெரிஞ்சிச்சு, அதனால பேங்க் நிஃப்டி தான் ஃபஸ்ட்டு போட்டோம். 528 வாங்கி 577 நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். நம்ம டார்கெட் ஹிட் பண்ணிட்டு அவன் 774 ரூபா வரைக்கும் அன்னையோட ஹை போனான். ஏன்னா நம்ம போட்டப்போ நம்ம 527 கீழே தான் இருந்துச்சான் நம்ம போட்டப்பே. ஆனால் நான் 527 ஏன்னா 7 to 7ங்கிறது என்னோட லக்கி நம்பர். ஸோ நான் எல்லாமே 7 தான் பண்ணுவேன். 527 வாங்கியிருந்தோம். 577 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம செல் பண்ணிட்டோம். 777 இதோட ஹை. ஆனால் நான் மண்டேக்கான பேங்க் நிஃப்டி என்னோட வியூவர் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரேக் அவுட்டில் மட்டும் நீங்கள் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சென்சாக்ஸை விட நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எப்படின்னா 60,200க்கு மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டி 60,200 நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 60,300 60,400 வச்சுக்கோங்க. 60,120 ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. இதே கவுண்டர் ட்ரேடாக 59,870க்கு கீழே உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,800 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 59,870 கீழே மட்டும். ஏன்னா அப்போ தான் ஒரு வீக்னஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 59,950 ஸ்டாப் லாஸ் ஆகும். 59,750 59,650 டார்கெட் 1 2 நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ரெஸ்பாண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றுறதுனால நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில் 59,950 டு 60,150 இதுக்கு இடையில் ட்ரேட் பண்ண வேண்டாம். இது ஒரு ரிஸ்கி ஜோன். 100 பாயிண்ட்டும் தெரியல. ஆனால் ப்ரீமியம் உங்களுக்கு டிக்ளைன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் கூட நம்ம ட்ரேட் பண்ணல. மார்க்கெட் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சென்சாக்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர். அதனால் நான் ட்ரேட் பண்ணல. ட்ரேட் பண்ணுறவங்க நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் 83,450க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில், அது கீழே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 83,400 புட்டு வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நெஃப்டிக்கு சொன்ன மாதிரி தான் ஸ்லைட்லி பேரிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 83,400 புட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 89,600 83,280 83,150 இதுதான் உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இதே புல்லிஷாக டர்ன் ஆகிற பட்சத்தில் 83,900க்கு மேலே உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 84,000 சிஇ வாட்ச் பண்ணுங்கள். 84,900 நீங்கள் என்ட்ரியாகவும் இல்லை 84,000 சிஇ ஆப்ஷனாகவும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 83,750 டார்கெட் பார்த்தீங்கன்னா 84,100 84,250 இதை ஸ்ட்ராங்காக மொமெண்ட்டாக உங்களுக்கு அப்சைடாக இருந்தால் மட்டும் சென்சாக்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். சென்சாக்ஸ் பேங்க் நிஃப்டி மாதிரி கிடையாது, கொஞ்சம் டேஞ்சரஸ். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் என்னையை கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் பாயிண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா 83,500 டு 83,850 இதுக்கு இடையில அவங்களுக்கு ஃபாஸ்ட் மொமெண்ட்டும் அப்லே டவுன்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்குள்ளே இருக்கிறப்ப நீங்கள் டிக்ளைன் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் ஆப்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்கி ஜோன். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஆக்சுவலி ஃப்ரைடேக்கான டேட்டா வச்சு நான் அதை சொல்கிறேன். நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நான் அனலைஸ் பண்ணி நான் டெலிகிராம் குரூப்லேயே நான் அப்டேட் பண்ணுவேன். ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்கிற ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா
இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதை நான் அப்டேட் பண்ண மாட்டேன் குரூப்பில். நீங்கள் வந்து இங்கே வச்சுட்டு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பிரேக் அவுட் ஆகிறத மட்டும் தான் நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் நீங்கள் வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 325 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 330 ரூபா, 334 ரூபா. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 321 ரூபா கிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி. ஏன்னா மோஸ்ட்லி பேங்காக இருக்குன்னு பார்க்குறீங்க. ஏன்னா பேங்க் செக்டர் தான் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, அதனால தான். பிஎன்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் 133 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 135 ரூபாயிலேருந்து 137 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் ஆகும். 130 ரூபா 90 பைசா கிட்ட வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது 158 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 160 ரூபா, 162 ரூபா நீங்கள் வந்து டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 155 ரூபா 50 பைசா கிட்ட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 361. ஆனால் 360 வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஆச்சுன்னா மட்டும் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வேண்டாம். ஏன்னா இயர்லி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் பில்டாக இருக்குது, ஆனால் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் அந்த ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு குறைஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த ஷேர் என்ன பண்ணுங்கள், 1205 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1230 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடையில நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1185 ரூபா கிட்ட வச்சுக்கோங்க. ஆனால் இது 1190 ரூபாய்க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா வீக்னஸ் உங்களோட ஓப்பன் ஆகுது. இந்த ஷேரை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பாசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி செக்டார் ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு ஆக்சுவலி வந்து பிரேக் அவுட் ஆகணும். இதுவும் 2895 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 2950 ரூபா டு 980 ரூபா டார்கெட்டு. 2860 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசாஃப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டியது 435 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 445 ரூபா டு 450 ரூபா வந்து டார்கெட் ஆகும். 428 ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாகவும் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பைன் லேப்ஸ். நம்ம ஃப்ரைடேவே வந்து இந்த ஷேரை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் இன்ட்ராடேக்கு. பைன் லேப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 237 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 232 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும். 245 ரூபா கிட்ட டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் எப்படின்னா வச்சுக்கலாம். என்ன கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும். நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டார்கெட்டை இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. வால்யூம் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி போகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் எலக்ட்ரிக். இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆனால் வந்து ஆல்ரெடி ஒரு பிக் மூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகணும். 175 ரூபா 50 பைசாவுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் இந்த ஷேரை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 182 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 170 ரூபா. ஓப்பன்லேயே 170 ரூபாய் கீழே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஷேரை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பெட்ரோ ஒரு சேஃபான லைக் ஆப்ஷன் நாளைக்கு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு. ஹிந்து பெட்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹையர் அண்ட் லோ லைக் பேட்டர்னில் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 458 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 465 ரூபா, 470 ரூபா, 474 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 452 ரூபா. இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்மானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டும் நீங்கள் ஸ்டாப் லாஸும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஷேர் என்ன பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார். விக்ரம் சோலார் என்எஸ்சி. விக்ரம் சோலார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைட் ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், 237 ரூபா 50 பைசாக்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 242 ரூபா 245 ரூபா வந்து டார்கெட் ஆகும். 232 ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸாகவும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஷேர் எல்லாத்தையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் நம்ம சொன்ன என்ட்ரி அதுக்கு ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த ஷேரை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் ஏற்ற மாதிரி டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இப்போ நான் சொன்ன ஷேரில் நீங்கள் மேஜராக வாட்ச் பண்ண வேண்டிய ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க், பிஎன்பி, பேங்க் ஆஃப் இந்தியா, பிசாஃப்ட் அண்ட் ஹிந்து பெட்ரோ.
இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேஜராக வாட்ச் பண்ணுங்கள். இது இல்லாமல் நான் சொன்ன அடுத்த அதர் ஷேரையும் என்ட்ரி ட்ரிகர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்ட்ரி ட்ரிகர் ஆகிற வரைக்கும் உங்கள் டிஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் வேறு எதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.